ஈஸியாக நண்டு கிரேவி எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சோம்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இதில் வதங்கணும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக மட்டுமே போடுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது மூணுத்தையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு நண்டு அதை நல்லா இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான். போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கின உடனே தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வந்த பிறகு மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கணும். பார்க்குறதுக்கே பாருங்கள் நாக்கு ஊறுது. இந்த சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இதை தான் எப்போவுமே செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும்.